ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்ச் 4th அன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஹஸ்பண்ட் வந்து உனக்கு நான் சாரீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்ககிட்ட எல்லாமே தமிழ்நாட்டு பட்டு சாரீ தானே இருக்குது, இந்த தடவை வந்து ஜார்க்கண்டோட பட்டு சாரீ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக நாங்கள் ஜார்க்கண்டில் பட்டு சாரீ எடுக்க போகிறதில்ல, ஜார்க்கண்ட்லேருந்து கிளம்பி வெஸ்ட் பெங்கால் போய் தான் பட்டு சாரீ எடுக்க போகிறோம். பராக்கர் அப்படின்ற இடத்துல தான் போய் எடுக்க போகிறோம். அதோட விலை என்ன கலர் எடுத்தோம் அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரீ எடுக்கிறதுக்கு நாங்கள் மட்டும் போகல, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்களோட ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து தான் கிளம்பி போயிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ வந்து ரம்ஜான் போயிட்டுருக்கு இல்லையா, நோம்புக்கு வந்து இங்கே வந்து ஸ்பெஷலாக லச்சா அப்படின்ட்டு ஒரு சேமியா மாதிரி ஒன்று இருக்குது, அது கிடைக்கும். அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், பால் ஊற்றி சாப்பிட்டா அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கிறதுக்காக இப்போ நாங்கள் குமார்துபி போயிட்டுருக்கோம். அங்கே மட்டும்தான் கிடைக்கும். ஜார்க்கண்ட் வந்து எவ்வளோ பெரிய ஏரியா, பட் ஆனால் அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பராக்கர் தான் இருக்கிறதுலே பெரிய மார்க்கெட் பிளேஸ், பட் ஆனால் அங்கே கிடைக்காது. என்ன விஷயம்னா, இந்த குமார்துபியில் தான் வந்து முஸ்லீம் மக்கள் வந்து அதிகமாக வாழறாங்க. ஸோ அதனால அங்கே தான் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்திருக்கோம். லச்சானா என்னென்னா, அந்த சேமியா இருக்குல்லங்க, அதுவே ரொம்ப மெல்லிசாக இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதை சமைக்கவே தேவையில்ல, நேராகவே சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா, இந்த லச்சாலாம் வந்து 160 rupees கேஜி சொல்லியிருந்தாங்க. இது வந்து 180 rupees கேஜி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக இந்த ஒயிட் கலர் லச்சா இருக்கு இல்லையா, இது வந்து 250 சொல்லியிருந்தாங்க கேஜி. இல்லையா எந்த ஷேப்பும் இல்லாமல் ஆனால் ப்ரௌன் கலரில் இருந்த அந்த லச்சா மட்டும்தான் ரொம்ப விலை குறைவாக சொல்லியிருந்தாங்க. மீதி எல்லாமே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்போடு இருந்துச்சு, அது எல்லாமே கொஞ்சம் விலை கூட தான் இருந்துச்சு. நாங்கள் 2 டைப் ஆஃப் லச்சா, அதுக்கப்புறம் நட்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த நட்ஸ் பேக்கெட் வந்து 60 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. லூஸில் விற்கிற லச்சா இல்லாமல் பிராண்டடான பிரபுஜியா பிராண்ட்லலாம் லச்சா விற்றுட்டு இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த மாதிரி கேக் மாதிரி இருந்துச்சு. நான் இதை பார்க்கும்போது கேக்குன்னு தான் நினச்சிக்கிட்டேன். பட் இது வந்து இந்த லேயராக இருக்கும் இல்லையா, பப்ஸு அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுலேயுமே வந்து மேலே நட்ஸ் போட்டுட்டு சுட இருக்கு இல்லையா, அந்த பாலை ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நோன்பு திறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்குமே ஐடியா கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது. பட் இங்கே வந்து இது மாதிரி நிறைய ஐட்டம் விற்றுருக்கு, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் எதுக்கு இதெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஃபலூடா மிக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்ம பால் காய்ச்சி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் சக்கரை கூட போட தேவையில்ல, பால் மட்டும் ஊற்றினா போதுன்னு சொல்லியிருந்தாங்க. 50 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து பராக்கருக்கு கிளம்பிட்டோம். பளபளக்கிற கலர்ஃபுல் கடைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம பராக்கர் வந்துட்டோம். எவ்வளோ கடைகள் பாருங்கள். ஆனால் ஹோலிக்கு வந்து பெருசாக ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் யாரும் வாங்க மாட்டாங்க, அதனால் அந்தளவுக்கு கூட்டம் இல்லைனா இங்கே தெருவில் கால் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது. ரங்கநாதன் தெரு எப்படி டி நகர்லேயோ, அது மாதிரி இந்த ஜார்க்கண்டு, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால், அதாவது இந்த பார்டரில் இருக்கிற ஏரியாவுக்கு இதுதான் டி நகர். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எவ்வளோ சாரீஸ் வெளியில் தொங்க விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம கடைக்கிட்ட வந்துட்டோம். இந்த கடை வந்து எங்களுக்கு தெரியாது, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் சஜஸ்ட் பண்ணது தான். ஷகுன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள், இந்த கடை தான். இதில் வந்து சாரீஸ் மட்டும்தான் இருக்கும், அதாவது குர்த்தி அந்த மாதிரிலாம் கூட இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீ. அது சாரீ லெஹங்காக்கு மட்டும்தான் அந்த கடை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சாரீ 555 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நல்லா பார்டரில் ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. நமக்கு வந்து பட்டு சாரீ மாதிரி காட்ட சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சாரீ 1895 ரூபாய். இந்த சாரியுமே வந்து அதே டைப் தான், கலர் மட்டும் வேறு. 1895 ரூபாய். இந்த சாரீ பாருங்கள், இதோட விலை வந்து 2195 ரூபாய். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு, மினுக்குது. அடுத்தது இந்த க்ரீன் கலர் சாரீ, இதுவுமே 2195 ரூபாய் தான். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு வந்து பிங்க் வித் க்ரீன் பார்டர் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சாரீ எடுத்து காட்டியிருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் எப்பவுமே வந்து எதுக்கு இந்த ஊர் சாரியெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பேன். பட் இந்த சாரியை எடுத்து நான் ஷோல்டரில் போட்டோடனே ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக இருக்குமா, வேறு எந்த சாரியும் செலக்ட் பண்ணாத, இதையே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் ஒரு சாரீ நல்லா இருக்குன்னு சொல்கிறாருன்னா அது நிஜமாகவே நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டார். எனக்குமே போட்டு பார்த்தப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. 2195 ரூபாய் தாராளமாக கொடுக்கலாம். அதில் அவ்வளோ ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. சாரியில் ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு சாரீக்கு வந்து ஃபால்ஸும் அவங்களே ஃப்ரீயாக வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரியை கொடுத்துட்டு சாரீ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து இது வந்து 770 ரூபாய் சொல்லியிருந்தாங்க இந்த சாரீ. இது வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க மாமியாருக்காக சாரீ பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாமியாருக்கு இவ்வளோ பிரைட்டான கலர்ஸ் வேணாம், கொஞ்சம் சட்டிலாக இருக்க கலர்ஸ் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே டிசைன் சாரீ ரூ. 770 தான். கொஞ்சம் லைட் க்ரீன் வித் பிங்க் கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி எடுத்து காட்டியிருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சாரீ தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரூ. 1000 அந்த சாரியோட விலை. இந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம என்ன ரேட்டில் கேட்டாலும் சாரீ எடுத்து போடுறாங்க. தாராளமாக இந்த சாரீக்கு ரூ. 1000 கொடுக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஏன்னா வயசானவங்க கட்டுறதுக்கு இரிட்டேஷன் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. என்னென்னா இங்கே வந்து அதிகம் இந்த கோல்டன் சரி பார்க்க முடியல. கோல்டன் சரியுமே வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. சில்வர் சரி தான் அதிகமாக பார்க்க முடியுது. சாரீ எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹோலிக்கு கலர் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ரூ. 10 போல் கலர் வாங்கியிருந்தாங்க. இவ்வளோ தான் கொடுப்பாங்க ரூ. 10. எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நமக்கு இது லாபம் தான். இந்த மாதிரி தெருவோரமாக விற்கிறவங்க கிட்ட வாங்கினா லாபம் தான். ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஒன்று வாங்கியிருந்தாங்க. அடுத்ததாக எல்லோ கலர் வாங்கியிருந்தாங்க. நிறைய கலர்ஸ்லாம் அவங்க வாங்கலை. பட் ஆனால் இந்த ரெட்டும் எல்லோவும் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்களோட கல்ச்சர். ஸோ அதனால் அந்த 2 கலர் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. அடுத்ததாக இங்கே ஒரு தாத்தா கடையில் டீ ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. நோட் பண்ணுங்கள். மண் கப்பில் தான் வந்து டீ கொடுப்பாங்க. ஒரு டீ வந்து ரூ. 10. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே குமார்துபி போயிருந்தப்போ என்னென்ன வாங்கியிருந்தோன்னு காட்டுறோம். இது வந்து கேக் மாதிரி இருக்கு இல்லையா, கேக் கிடையாது. இது வந்து பஃப் மாதிரியான டைப்பு. இது வந்து தூத் லச்சா. இது வந்து இதில் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. இது வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தோம். ஹோலி அன்றைக்கி தான் எங்களோட வெட்டிங் டே. நான் வந்து சாமி கும்பிடலாம், சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை பொருள் வாங்குறதுக்கு வெளியில் வந்தது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. கூப்பிட்டு ஃபுல்லாக கலர் அடித்து விட்டுட்டாங்க. இப்போட்டு எல்லா மளிகை பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். சாதம், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து சாம்பார், அதுக்கப்புறமா பாயாசம், வடை இதெல்லாமே செஞ்சு வச்சுருந்தேன். அது இல்லாமல் தனியாக பொட்டேட்டோ ஃப்ரையுமே பண்ணிட்டேன். என்ன சமைக்க போகிறேன் அப்படின்லாம் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லலை. வெறும் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் மட்டும் வரும் லஞ்சுக்குன்னு சொல்லியிருந்தேன். சர்ப்ரைஸாக தான் இது எல்லாமே செஞ்சு சாமிக்கு படைச்சி கும்பிட்டுட்டு அவருக்குமே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இல்லை, அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு பாயாசம், சக்கரை பொங்கல், வடை அது எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.